ஹலோ ஆல், நம்ம மோஸ்ட் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எம்பையர் காஸ்ட்டில் வேறு லெவல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனப்போட தான் நான் வந்திருக்கிறேங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இண்டிபெண்டன்ட் டே சேல், இந்த இண்டிபெண்டன்ட் டே சேல்னால் ஒரு நாள் கிடையாது, இந்த மாதம் ஃபுல்லாக. ஏன்னா அப்போ தான் ஆடி மாதம் முடிச்சு எல்லாம் வருவாங்க. வரும்போது கொஞ்சம் நிறையா கார் வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வருவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆஃபரோட கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே கார் வாங்குவாங்க. ஆஃபர் கொடுக்கலனாலும் வாங்குவாங்க. பட் நம்மளோட ஒரு லவ் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபரும் நம்ம கொடுக்குறோம். அதே அந்த ஃபுல் டேங்க் ஃபியூல் லாஸ்ட் ஆடி மந்தில் கொடுத்து அதை வந்து கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஃபுல் டேங்க் ஃபியூல் பண்ணலாம், ஹோம் டெலிவரி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் புதுசாக வந்து அந்த செராமிக் கோட்டிங் லாஸ்ட் இது கொடுத்துருந்தோம், அதுவுமே நம்ம அடிஷ்னலாக கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஒரு 5000 ருபீஸ்க்கு 5000 நீங்கள் பே பண்ணாலே உங்களுக்கு செராமிக் கோட்டிங் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இன்சூரன்ஸ் வந்து 90% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். வெஹிக்கிள் வந்து ஃபுல் காசஸில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்ஸ்பெக்ஷனுக்கும் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போங்க. ஸோ உங்களோட காரோட என்னென்ன டீட்டெயில் இருக்கோ டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட காருக்கு நீங்கள் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி வேணால் கூட அவைல் பண்ணிக்கலாம். சின்ன கார்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 2500 ரூபா தாங்க வரும் வாரண்ட்டி. நீங்கள் எடுக்கணும்னா 7500 கிலோமீட்டரு 6 மாதம், இல்லைனா 15000 கிலோமீட்டர், இல்லைனா ஒரு 1 இயருக்கு வச்சுக்கலாம். எல்லாமே ரொம்ப லோ காஸ்ட் தான் வரும். இன்ஜினு, கியர் பாக்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், ஏசி, ஸ்டீரிங் எல்லாமே கவரேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்கும்போது கொஞ்சம் இன்னும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட வாங்கிட்டு போகலாம். அதுக்கும் வந்து ஒரு டீமோட டைப் பண்ணியிருக்கிறோம். ப்ரீமியம் காருக்கும் வாரண்ட்டி தராங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியம் கார் எம்பையர் காஸ்ட்டில் தான் வந்து அந்த டீம் வாரண்ட்டி கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபினான்ஸ் மெயினாக இதான் சொல்லணும். எல்லா காருக்குமே நம்ம வந்து 90% வந்து சாலிடாக ஃபினான்ஸ் பண்ணலாம். உங்களோட ப்ரொஃபைலு டீசெண்டாக இருக்கணும். 10 lakhs பட்ஜெட் மேலே போனால் ஐடி இருக்கணும். 10 lakhs கீழே இருக்குன்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு சிபில் ஸ்கோர், நல்ல ஒரு இன்கம் ப்ரூஃப், ஒரு 30,000 மினிமம் சேலரி இருந்தாலே நம்ம லோன் பண்ணி தரலாம். ஆல் ஓவர் இந்தியா லோன் பண்ணி தரோம். என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்க்கும் லோன் பண்ணி தரோம். நிறைய பேர் வந்து என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே லோன் பண்ணி தரலாம். லோக்கலில் உங்களுக்கு ஒரு கோப்ளிகண்ட், உங்கள் ஃபாதரோ மதரோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா போதும், நம்ம அவங்கள வச்சு லோன் பண்ணிடலாம். இந்த மாதிரி பல விஷயங்களுங்க. எம்பையர் காசு தான் நீங்கள் ஒரு யூஸ்டு காருக்கான ஒரு ஸ்டோர் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா விஷயங்களும் சொல்லி தாங்க கொடுத்துட்ருக்குறோம். ஒரு விஷயம் கூட ஹைட் பண்ண போகிறது கிடையாது. என்ன வேணுமோ பண்ணி தருவோங்க. அதுதான் எம்பையர் காசு. ஸோ வாங்க, எங்கே நம்ம ஆளு வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ சாம் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கூலி வைப்லேயே சுத்திட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுங்க. சாம் வந்து இன்னைக்கு எம்பையர் காசு இந்த பிஸி அவரோட ஷெட்யூல்லையுமே எம்பையர் காசு ஒரு விசிட் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் அது இல்லை. சொல்லுங்க, உங்களுக்கு எம்பையர் காசு இன்னைக்கு மற்ற நாளுக்கும் இன்னைக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்த மாதிரி இருக்கு. பெருசா ஜிஎல்எஸ் வந்திருக்கே. ஆமா, 7 சீட்டர் ரொம்ப நம்ம கிட்ட பார்த்துருக்க மாட்டீங்க யூஸ்வலா இந்த கார்லாம். இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ். இந்த ஜிஎல்எஸ் இருக்குது, 2 இருக்குது, எஸ் கிளாஸ். இதுக்கு என்ன ஆஃபர் தரீங்க நீங்க? சொல்லியிருந்தீங்க, கேட்கலையா? இல்ல கேட்டேன், கொஞ்சம் ஃபுல் டேங்க் ஃபியூல் கொடுத்துடலாம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த டெலிவரி லாஸ்ட் டைம் பண்ணால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நாகர்கோயில் எல்லாம் போய் டெலிவரி கொடுத்துருந்தோம், கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அந்த 5000 ருபீஸ்க்கு செராமிக் கோட்டிங்கு, 7000 ருபீஸ்க்கு கிராஃபைன் கோட்டிங் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியா பண்ணி கொடுத்துலாம். அவரால் தெரிஞ்சு இவ்வளோ ஆஃபர் வந்து எந்த ஷோரூம்லையும் இப்போ தரது இல்லைன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹேண்ட் காசு இல்லை, பரவாயில்ல, அவங்க பெனிஃபிட் ஆனால் எனக்கு போதும். ஏன்னா கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணனால நம்மளால மேற்கொண்டு காசு நியூவாக கொண்டு வர முடியுது. எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கேன் நல்லபடியா. ஓகே மாஸ்டர், ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஆரம்பிச்சிருமா? கண்டிப்பா. என்ன மோஸ்ட் எடுத்தோன்னே கியா செல்டாஸ் புது வண்டி இருக்கு. ஆமா, நியூ ஷேப். பாத்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு. 2023 சிங்கிள் ஓனர், 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கியா செல்டோஸ் HTX. ஓகே, டீசல் ஆட்டோமேட்டிக், நல்ல ஒரு மைலேஜ், கார் கன்வெர்ட்டர், நல்லா இருக்கும், மைலேஜும் தரும். நல்லா அதோட டிரான்ஸ்மிஷனும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். 1.5 லிட்டர் இன்ஜின், 4 சிலிண்டரு. ஓகே, நல்ல பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாகவே இருக்கும். மைலேஜும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 17 ஹைவேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டீசல் தானே நல்லா கொடுக்கும். ஆமாம், நியூ கார் பண்ணி 22.5 23 வரும். நம்ம கிட்ட வந்து 17.5 வந்து கோட் பண்ணுறோம். 7,50,000, 90% லோன் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடின்னு சொன்னீங்க? 35,000 ஓடி. பெஸ்ட் டீல் தான். ஸோ இதே மாதிரி கியா செல்டோஸ் பார்த்தீங்க, உள்ள ஒரு கியா சோனட் இருக்குது. ஆமாம், இதோட குட்டி சைஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். அது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். ஓகே. அப்புறம் இன்னும் சில காசுலாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், 7 சீட்டரு, ஹேஷ்பேக்கு, செடானு, எஸ்யூவின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு ஃபர்ஸ்ட் உள்ள பார்த்துலாமா? பார்த்துலாம். ஸோ உள்ள வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, தார் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தார் வாங்கலாம் உங்களோட இதுக்கு. தார் வாங்கலாம். இது வந்து 2021. ஓகே, 4 வீல் டிரைவ், 4x4 பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு, திருநெல்வேலி வண்டி, TN 72, 35,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. பிளாக் கலரு, ஹாட் டாப்பு. ஓகே, 13,50,000 கோட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஃபினான்ஸ் 90% வந்து பண்ணிக்கலாம். தார் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அது பிளாக் கலர் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஃபேன்சி நம்பருங்க. 4:4 தானே இது? 4. ஆமாம், நீங்கள் ஆஃப் ரோடிங் எல்லாமே பண்ணிக்கலாங்க. போகிறீங்களா? இல்லை, நம்ம சென்னை ரோடு ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்குது இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா GLS 350. இது நல்ல பவருங்க. பாருங்க எவ்வளோ பெரிய 3 லிட்டர் இன்ஜின். இது 3 லிட்டர் இன்ஜின், V6. நல்லா டார்க்லாம் பார்த்தீங்கன்னா 600 கிட்ட போகுது.
இந்த ஃபோர்ட் எண்டவருக்கு டஃப் கொடுக்கும்ல, அதெல்லாம் மேலேயே எங்கேங்க, தரும். அதெல்லாம் அது இல்லை அது 3.2 இல்லை, இது 3. இன்ஜின் ஓகே, பட் இதோட ஸ்பெக் அந்த இதோட மேப்பிங் வேற இல்ல. இது வந்து ஏர்மேட்டிக் இருக்குது, கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்குது. இது இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே இருக்காது. அப்படியே குழந்தை ஒரு சின்ன ஒரு வண்டி ஓட்டுற ஃபீல் தான் உங்களுக்கு இந்த வண்டி. புதுசுலாம் வந்து ஒரு 1.5 கோடி இருக்குமா? 1.25 கோடி கிட்ட வருது. நம்ம வந்து இந்த வண்டி 60 lakhs கோட் பண்ணோம். 2019 சிங்கிள் ஓனர் 85,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஃபேன்சி நம்பர், சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். கலர் நல்லா நல்ல ரிச்சா, நல்ல ரிச்சான கலர். வண்டி அவ்வளோ லென்த்தியான கார் இது. 7 சீட்டில் ஒரு ப்ரீமியம் கார் வேணும்னா நீங்கள் இந்த காரை கண்ணை ஓடிட்டு போகலாம். அப்படியே வாங்க, அப்படியே உள்ள வாங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ரொம்ப ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான கார். ஒரு கார் வாங்கணும்னு நினைச்ச உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். என்ன டேமேஜ் ஆனாலும் என்ன பார்ட்ஸ் ஆனாலும் உங்களுக்கு உடனே வந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணிக்கலாம். 2022 ZXi ப்ளஸ் ஓகே. டாப் இருக்குலே டாப் புஷ் ஸ்டார்ட், அந்த ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஃபோல்டபுள் மிரர், அது இதுன்னு நிறைய ஃபீச்சர்ஸோட வந்து பூந்து போலாங்க. பைக் ஓட்டுற மாதிரி அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கலர் பாருங்க, டியூவல் டோன். இது புது வண்டி பார்த்தீங்கன்னா 10.5 11 கிட்ட வரும். நம்ம இது கோட் பண்ணுறது 7,30,000. இது வந்து பென்ஸில் GLC 200. ஓகே. 2020 மாடல். ஓ, நியூ ஷேப். டியூவல் டோன் இருக்கும். 2 லிட்டர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இது. ஓகே. 75,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர், சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனு. ஓகே. 35 lakhs கோட் பண்ணுறோம். 35 lakhs. ஒரு மேசிவ் அலாய் பாருங்க, ஃபுட் ஸ்டெப்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும் நல்லாவே. உள்ள அந்த காக்பிட் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. சீட்ஸில் அண்டர் தை சப்போர்ட் வந்துடும். ஆமாம். ஆம்பியன்ட் லைட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளசன்ட்னஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார் பார்த்துலாமா? நம்ம அந்த மாடல் மாதிரியே தானே, கலர் மட்டும் தான் வேறு. ஆமாம், வேறு கலரு, அதே ஷேப் தான், பட் இயர் வந்து இது கொஞ்சம் கம்மி. 2016. ஓகே ஓகே. 2 ஓனரு, 1 lakh. அது 2020. 2019. ஓகே. இது 1 lakh ஓடி இருக்கு. இதுவும் அதே தான், அதே ஃபீச்சர், அதே இன்ஜின், 3 லிட்டர் இன்ஜின், V6. ஒயிட் கலர் வேறு சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கும். பட்ஜெட் காருங்க இது. 36,50,000. அது வந்து 60 lakhs இங்க, இது 36,50,000 இங்க. இந்த ஆடியன்ஸ் வாங்குறவங்களுக்கு பட்ஜெட் கார் இது. என்னோட ட்ரீம் கார் இதெல்லாம். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் டிரைவ் பண்ணுறதுக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் நேம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வண்டியில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் கார் BMW X3. 2020 சிங்கிள் ஓனர், 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் ஆட்டோமேட்டிக், 2 லிட்டர் இன்ஜின். இது லக்ஸரி லைன். லக்ஸரி லைனா அந்த பர்கண்டி, அந்த ப்ரௌன் இன்டீரியர்ஸ் வந்துடும். பேடல் ஷிஃப்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. பேனோரமிக் சாங்க பிளாக் மாதிரி இருக்கு இன்டீரியர்ஸ். இல்லை, அது ப்ரௌன், டார்க் ப்ரௌன். உங்களுக்கு அழுக்கே ஆகாது ஆக்சுவலாக. ஆமாம். நேவிகேஷன் இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஆக்டிவ் கிட்னி கிரில் வந்துடும் ஃப்ரண்ட்டில். ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குங்க. 36,50,000 கோட் பண்ணுறோம். சூப்பராக வண்டி, புது வண்டி மாதிரி தான் இருக்குது. அப்படியே புது வண்டி 95 to 1 crore இன்னைக்கு வந்துருச்சு. X3 எல்லாம் 1 crore வந்துருச்சு. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம மேக்ஸிமம் ஃபினான்ஸே பண்ணிக்கலாம். 95% வரைக்குமே ஃபினான்ஸே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெர்சிடிஸ் பென்ஸில் S கிளாஸ், S350. S கிளாஸோட இன்டீரியர்ஸ் அப்படி வளைஞ்சு அந்த ஒரு பெரிய கார் பார்த்தீங்களா, GLS, அதோட குட்டி கார் செடான் தான் வெர்ஷன் தான் வந்து S கிளாஸ். S350 2016 மாடல். இது ஆக்சுவலாக 15 மேனுஃபேக்சர், 16 ரெஜிஸ்டர்டு. 2 ஓனர், 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஏர்மேட்டிக் தான், அதுலேயும் ஏர்மேட்டிக், இதுலேயும் ஏர்மேட்டிக். இந்த வண்டி வாங்கி நம்ம மேபேக்காக கூட கன்வெர்ட் பண்ணலாம். நம்மளே ஒரு வண்டி வச்சிருந்தோமே, கிட்லாம் போட்டு, தைவான் கிட்டு. நீங்கள் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா. 40 lakhs கோட் பண்ணுறோம் இந்த வண்டிக்கு. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு இது கூட கிடையாதுங்க, எல்லாமே பக்கா ப்ராப்பர். இந்த மாதிரி வண்டியில் அந்த கம்பெனி CEOs எல்லாம் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. ப்ராஃபிட் இருக்குன்னா நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்து ஜாலியாக போகலாம். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா பாருங்கள். அதுவும் பிளாக் கலர் செடானு காருக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரெண்டுமே பிளாக். அதுக்கு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆமாம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட 2 E கிளாஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இல்லை, நம்மக்கிட்ட இருந்தது, கஸ்டமர் பிளேஸில் இருக்குது. 2019-20 ஒரு E கிளாஸ் எக்ஸிக்யூட்டிவ், அது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட், டாப் மாடல் மாதிரி. ஆமாம், எக்ஸிக்யூட்டிவ் கார் கிட்டத்தட்ட. அது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். 2017-18 ஒரு கார் இருந்தது. ஓகே. ஒரு 25 to 28 பட்ஜெட். அது வந்து ஒரு 35 பட்ஜெட். ஸோ இந்த மாதிரி கார், அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டஸ்ட் E கிளாஸ் வேணா கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த S கிளாஸ் வந்து 40 lakhs வருது. 40 lakhs. ஓகே. இது வந்து BMW 2 Series 220D கிராண்ட் கூப்பே ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக ஒரு அக்ரஸிவான ஒரு கிரில்லு, ஒரு வேறு லெவல் ஒரு காரு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி இப்போ ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஓகே. அதனால் இது உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நல்லா ஒரு கூப்பே ஷேப்பு, பார்க்கறதுக்கு எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. 2020ங்க, சிங்கிள் ஓனரு, 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 32 lakhs கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஸோ அடுத்த கார் வந்து பார்த்தீங்கன்னா BMWலேருந்து 330i. 330i M Sport. சிங்கிள் ஓனர், 27,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இது ப்ரைஸ் வந்து 45 lakhs. 45 PY ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ரைஸ் நெகோஷியபிள் தாங்க. 45னா 45 கிடையாது. ஓனரும் அர்ஜென்ட் சேல் தான். ஒரு ரீசனபிளா ஒரு கோட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வண்டி வந்து நம்ம முடிச்சு கொடுக்கலாங்க. இப்போ சூப்பரா ஷோரூம்ல இருக்கிற மாதிரி நீட்டா இருக்கும். சத்தியமா சம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் இது. இது அந்த சாக்லேட்
சாக்லேட் ப்ரௌன், நல்ல மெயின்டெனன்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கார். எம் ஸ்போர்ட்னா இப்போ நம்ம கிட்ட இருக்க என் லைன் அந்த மாதிரி கிடையாது, ஒரிஜினல் அந்த இது இருக்கும், ஃபாரின்ல ஓட்டுற மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது அந்த அதுக்கான மாட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவ் கிட்னி கிரில் தான், எதுவுமே பிளாக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. அதான் அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ள வாங்க. அடுத்தது பென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருக்கிற ஒரு கார். இந்த கார் வந்தாலே போகுன்ற மாதிரி ஒரு கார், மோஸ்ட் வாண்டட் கார் அப்படின்னு சொல்லலாம். சி கிளாஸ் C220. அது ஒரு 20 லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் சி கிளாஸுங்க. ஒரு பென்ஸ் காரு 20 லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் எப்படி? அது இவ்வளோ நீட்டாக சிங்கிள் ஓனர் 77,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எந்த ஒரு வண்டி? 2 லிட்டர் இன்ஜின், சென்னை தான். ஸோ இந்த வண்டி இருக்குங்க, 77,000 கிலோமீட்டரு, 2016, லோனும் பண்ணிக்கலாம், 90% வரைக்கும் பண்ணலாம். பேஜ் இன்டீரியர்ஸ் எல்லாம் அப்படியே இந்த ஷேப்பில் வருது. ஆமாம், இல்லை இதில் CLA போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஸ்போர்ட்ஸ் ஷேப் இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் சீட்ஸ் மாதிரி, ஆனால் கொஞ்சம் பக்கெட்டாக இருக்குது, முதுகு கரெக்டாக இருக்கும். கரெக்ட். ஸோ இது ஒரு 20,90,000 கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோசியபிள் தான். ரீசனபிளாக ஒரு நல்ல டீல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டைமண்ட் கட் அலைஸ் பாருங்க. பாருங்க, ரொம்ப இதில் தான் டைமண்ட் கட் அலைஸ் அந்த காலத்துலலாம் வந்தது. இது 2017ல லான்ச் ஆச்சு. 16. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள் நீங்கள் டைமண்ட் கூட அப்போ i20 வச்சிருந்தீங்களே, 18ல அந்த கட்டெல்லாம் இல்லை. அதாவது நீங்கள் சொன்னது கரெக்ட். பட் நம்மளது ஆஸ்டா வேரியன்ட், ஆஸ்டாவில் அடுத்த ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா A6 இது டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அப்போ அது இது சோனட், இது ஒரு ப்ராசஸிங்கில் தான் இருக்கு, பார்ப்போம். இது ஆனால் டீட்டெயில் சொல்லிடுறேன். 2022 சிங்கிள் ஓனர் GT வேரியன்ட், ஓகே, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு, 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 1175 கோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோசியபிள். யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பிளாக் கலரு, சோனட்னாலே பிளாக் கலர் தான். இது வந்து 1 லிட்டர் டர்போ இன்ஜின், 3 சிலிண்டரில் வரும். DCT டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன், நல்லா ஃபாஸ்ட்டாக. கவரே பிரிக்காம வச்சிருக்காங்க. அதான் நோ யூசேஜுங்க, நோ யூசேஜ். அண்ட் இங்கே பாருங்க, அப்படியே இப்படி உள்ள வாங்க. அதோட காம்படிட்டர் மாட்டிக்கிட்டாங்க, டைசர் ஃப்ராங்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல மாருதி சுசுகியில், அதோட அந்த ரீபேஜிங் பண்ண கார் தான் டொயோட்டோலேருந்து டைசர். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு நியூவாக இருக்குது பாருங்க, கிரில்லோட அந்த ஒரு லுக்கே. என்னோட வைஃபும் கேட்குறாங்க இந்த வண்டி இது என்ன ப்ரைஸ்? என்ன ப்ரைஸ்? 950. ஜஸ்ட் 3,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆமாம், 2025 கிட்டத்தட்ட 24 டிசம்பர் 25 ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக 3000 கிலோமீட்டர் தான் ரன் இருக்கு. 3000 தான் ஓடி இருக்கு. ஏதோ கொஞ்சம் அர்ஜென்ட் போல சேல் பண்ணுறாங்க. டீலாக இருக்கு, வண்டி நீட்டாக இருக்குது, பிராண்ட் நியூ. வண்டி 11,70,000, 9,50,000 தான் கோட் பண்ணுறோம். 100% ஃபினான்ஸ் இந்த வண்டிக்கு பண்ணலாம். டொயோட்டோ டைசர் TN01 சென்னை வண்டி தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த இயரில் என்ன ப்ரைஸ் வருது? அது 1170 வரும். ஒரு 3% 4% இன்க்ரீஸில் தான் இருக்குது. ஓகே, ஆட்டோமொபைலோட எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் தானே. இப்போ அது அப்பவே 1170. அதான் இல்லை, அந்த வண்டிலாம் ஒரு நிறைய நாள் ஒரு பின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். 950ன்றது கொஞ்சம் ரீசனபிளான. நம்ம வாங்கினீங்கன்னா ஏதாவது கொடுப்பீங்களா எக்ஸ்ட்ரா? எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். நல்ல ட்ரீட்மெண்ட் தான். அதான் சரி சரி, ஓகே ஓகே. Audi A3 நெக்ஸ்ட் பிளாக் கலர், நிறைய பிளாக் கலர். இவ்வளோ அழகா இருக்கு வண்டி பார்க்கவே. நம்ம ஸ்டைலிஷாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டைப் சிட்டிக்கு நல்லா இருக்கும். S லைன் இது. பசங்களோட படத்துக்குலாம் போனால் சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில். சூப்பர். A3 65,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக், செகண்ட் ஓனர். ஆமாம், 2016 மேனுஃபேக்சர், 16 ரெஜிஸ்டர்டு. 13,50,000. ஆமாம், நெகோசியபிள் தான், ப்ரைஸ் நெகோசியபிள் தான். வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. கார்சன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ சூப்பர். சின்ன வேலை மட்டும் தான் இருக்குது. அது கூட வந்து நம்ம பேசிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. S லைன் மோஸ்ட் இது. அது S லைன் தான் சொன்னேனே. ஓ, ஸோ நெக்ஸ்ட் கார் நான் சொல்லி இந்த 7 சீட்டருங்க, MG ஹெக்டார் ப்ளஸ் 2022 மோஸ்ட். இது 5 சீட்டர் 7 சீட்டருங்க. என்னங்க சொல்றீங்க? என்னத்தங்க பார்த்துட்டு வரீங்க? சீட்டே காணுமே. சீட்டை ஃபோல்டு பண்ணியிருக்காங்களா? ஆமாம், ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. சாரிங்க. MG ஹெக்டார் ப்ளஸ் இது, அதனால் வந்து 7 சீட்டர் தான். ஓகே. ஸோ 2022 சிங்கிள் ஓனர், 21,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஷார்ப்னு சொல்லிட்டு தான் டாப் வேரியன்ட்டு. 1.5 டர்போ. ஸோ டர்போன்றனால உங்களுக்கு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 17.5 lakhs, 17,50,000 கோட் பண்ணுறோம். இதுக்கு 100% லோனே நம்ம ட்ரை பண்ணலாங்க. புது வண்டி இன்னைக்கு MG ஹெக்டார் இன்னைக்கு இருக்கிற ஷேப் போறீங்கன்னா 33 lakhs, 31 lakhs, 32 lakhs வருது. இது அந்த டைமில் 28 lakhs கிட்ட இருந்திருக்குங்க. நல்ல கலர் ஆக்சுவலாக, நல்ல கலரு. பர்கண்டியா. ஸோ அது கேப்டன் சீட்ஸ்லாம் இருக்குது சென்டரில், அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரிங்க நம்மக்கிட்ட இன்னொரு எர்டிகாவும் இருக்குது. அது VXI ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு வேரியன்ட். 2018 35,000 கிலோமீட்டர் தான் இருக்குது. சில்வர் கலரு, 8,75,000 கோட் பண்ணுறோம். அதுக்கும் 90% ஃபினான்ஸ் பண்ணலாம். கொரோலா ஆல்டிஸ் இருக்குது. பென்ஸில் A180 இருக்குது. அதெல்லாம் 9,50,000 தான் பட்ஜெட். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காசுங்க. XUV 500 இருக்குது. அதுவும் நீங்கள் இவ்வளோ கார் வச்சிருக்கீங்க, எல்லா கஸ்டமர்ஸ் கொடுக்குறீங்க, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது? உங்களை எப்படி சொல்கிறாங்க வாங்கிட்டு போனதுக்கு? நீங்கள் தான் சொல்லணும், அது நான் எப்படி சொல்கிறது? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சொன்னால் சொல்லியிருப்பாங்களே, அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லை சொல்லுவாங்க, ரீசனபிளாக சொல்லுவாங்க. சில வண்டி அதிகமாக இருக்குன்னுவாங்க, சில வண்டி ரீசனபிளாக இருக்குன்னுவாங்க. வண்டி குவாலிட்டி பற்றி யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. ஓகே. இதில் சொல்லுவாங்க கால் சரியா, ஏன்னா எனக்கு டேரெக்டாக சில கால்ஸ் என்னால் அட்டன் பண்ணால் நம்ம டீம் வந்து பேசுவாங்க. ஓகே, அதுதான் சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் தான். நம்ம கூகுள் ரிவ்யூஸே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளோட கார் வாங்கினவங்களுமே உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு நீங்கள் ஹானஸ்ட்டாக நம்மளோட கூகுள் பேஜில் எம்பையர் கார்ஸ்ன்னு போட்டு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா கூட மற்றவங்களுக்கு தெரியும் எம்பையர் கார்ஸ் என்ன சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன், XUV500 ஒன்று புதுசாக இருக்குதுங்க. ஒரு ஆக்டரோட காரு 2020 ரெட் கலரு, W11 டீசல் மேனுவல், 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. XUV500 அது மட்டும் கிடையாது, டாடா சஃபாரி இருக்கு டீசல் ஆட்டோமேட்டிக். அது ஒரு 50 lakhs 90,000 பட்ஜெட் தான். அது லோ ட்ரிவன் தான், 35,000 தான் ஓடி இருக்கு. ஒயிட் கலரு. ஒரு இன்னும் 2-3 7 சீட்டர் இருக்கு. எல்லாமே நம்மளோட கேட்லாக்ல இருக்குங்க. எம்பையர் கார்ஸோட கேட்லாக் நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அண்ட் சில கார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு 1750ன்றேன், திடீர்னு 15க்கு நானே வந்து சப்போஸ் இந்த கார் கிடையாது, ஓனருக்கு சில டைம் அர்ஜென்ட்டாக இருக்கும்போது அவங்க ஆஃபர் கேட்கும்போது நான் டீலர் ஆஃபர் குரூப்ல போடுவேன். அதை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல நான் போடுவேன். வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. ஸோ நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீல், ஒரு அர்ஜென்ட் சேல், ஏதாவது ரொம்ப இமீடியட்டாக சேல் பண்ணணும் அப்படின்னும் போது நான் அதெல்லாம் உங்களுக்கு அதில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் யாருக்காவது கார் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம கிட்ட வந்து அந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். யாராவது கார் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம 2% கமிஷனில் தான் ஒர்க் பண்ணுறோம். அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு 0.5% கொடுக்கலான்றது நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இப்பயும் கொடுக்குறீங்க. அது இந்த 15 நாளைக்கு அந்த ஆஃபரும் கொடுக்கலான்ற இல்லைங்க. ஸோ பார்ட் டைமாக யாராவது நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா எம்பையர் காசை விசிட் பண்ணுங்க. ஆமாம், நல்ல டீல் மோசஸ். தேங்க்யூ ஸோ மச். வரலாம் அப்பப்போ பண்ணித்தாங்க. நீங்கள் விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வேறு லெவல் நான் சொல்லணும்னா. ஸோ இந்த ஆகஸ்ட் 31 வரைக்கும் இந்த ஆஃபர் எம்பையர் காஸ்ட்ல இருக்கும். ஸோ யாராவது உங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார் பார்த்துட்டு இருக்காங்க, ஃபேமிலி பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் சாம். பாய்.